ஐயா மாப்பிள்ளையும் ஒண்ணு வந்திருக்கிறாங்க, உங்க கையால ஆசீர்வாதம் பண்ணுங்க. இந்தாங்க. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. அதிர்ஷ்டமான ஜாதகம். நல்லா இருங்க, நல்லா இருங்க. ஐயா, அவங்க பிறந்த இந்த மண்ணை அவங்களுக்கே சொந்தம் இல்லாம போக வச்சிட்டீங்களே, உங்க கணக்கு இருக்க அதுவும் சரிதான். ஐயா, நம்ம இன்ஜினியர் போற போக்க பார்த்தா இந்த ஜென்மத்துக்கு நம்ம வீடு கட்ட முடியாது. ஏதோ ஒரு மூட்டை சிமெண்ட்டையும் நம்ம எடுத்துட்டோம், அதுக்கு போய் உங்க பேர்ல பெட்டிஷன் எழுதுவேன். நீங்க பெரிய ஆளுன்னு எனக்கு தெரியுது, அவனுக்கு தெரியலையே. அதுவும் சரிதான். இன்ஜினியர் தம்பி மும்மரமா அதை எழுதுறாப்புல தெரியுது. எழுதுங்க. என்னத்தை எழுதி என்னத்தை பண்ண போறீங்க? உங்களை பத்தி தான் மேலிடத்துக்கு பெட்டிஷன் எழுதிக்கிட்டு இருக்கேன். சின்ன வயசு, வேகமா போறீங்க. நான் கொஞ்சம் வயசானவன், மெதுவா போனா நல்லா இருக்குமேனு பாக்குறேன். என்ன நீயாதான் வீட்டுக்காரன்ட்ட சொல்லக்கூடாதா? ஓ, மறந்தே போச்சு, நீதான் ஊமையாச்சு. இது உங்களுக்கு தேவையில்லாது. எது தம்பி தேவையில்லாது? நான் சிமெண்ட் திருடுறதுனால நாடுன்னு ஏழை நாடாயிட போறதில்ல, நீ காட்டி கொடுக்கறதுனால நாடுன்னு பணக்கார நாடாயிட போறதில்ல. பணம் பத்தலையா அரசாங்கத்துல அடிச்சுக்க போறான். இதுக்கு நீயும் நானும் ஏன் தம்பியா அடிச்சுக்கணும்? போத நிறுத்துங்க. எனக்கு அட்வைஸ் பண்றதுக்கு நீங்க ஒண்ணும் பெரிய ஆளும் கிடையாது, அதை கேட்கறதுக்கு நான் ஒண்ணு சின்ன ஆளும் கிடையாது. நீங்க என்ன சொன்னாலும் என் முடிவு மாறாது. இங்கிருந்து மரியாதையா வெளியே போயிடுங்க. பொழைச்சுக்குவீங்கன்னு பார்த்தேன். அம்மனி வரட்டா? தம்பி வாரம் தம்பி. உங்களை பத்தி தான் மேலிடத்துக்கு பெட்டிஷன் எழுதிக்கிட்டு இருக்கேன். எனக்கு அட்வைஸ் பண்றதுக்கு நீங்க ஒண்ணும் பெரிய ஆளும் கிடையாது. நீங்க என்ன சொன்னாலும் என் முடிவு மாறாது. இங்கிருந்து மரியாதையா வெளியே போயிடுங்க. யாரா நீ? முதல்ல கடவுள் சாத்து.
மிஸ்டர் ராயர், தேவைப்பட்ட என்கொயரிக்கு வருவேன். என்ன காலி இப்படி பண்ணிட்ட? ராயர் பாளையத்தை கொலகார பாளையமா ஆக்கிட்டே. ரசிக பெருமக்களாகிய உங்கள் முன் என் பணிவான அறிமுக வணக்கம். என்னை திரையுலகத்திற்கு அறிமுகப்படுத்திய திரு ஏசி சேகர் அவர்களுக்கும் என் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தென்றல் மட்டுமே தவழ்ந்து கொண்டிருந்த இந்த கிராமத்தில் புயலும் ஒரு நாள் வந்து போனது. அதன் விளைவு பாதிக்கப்பட்ட இந்த ஊர் மக்களின் கோரிக்கை அரசாங்கத்தால் அரவணைக்கப்பட்டாலும் உள்ளூர் செல்வந்தன் தினமும் ஒரு புயலையல்லவா உருவாக்கி கொண்டிருக்கிறான். அநியாயம் அவனுக்கு பள்ளி பாடம் அல்ல, பரம்பரை பாடம். அநீதியின் மொத்த உருவமான இவனை எதிர்க்க ஒரு புது பறவையின் வரவை எதிர்நோக்கி நிற்கும் இந்த ராயர்பாளையத்து மக்களின் கதைதான் எங்களின் வந்தாண்டி மச்சான் வந்தாண்டி வஞ்சி கோடி தன்னை தந்தாண்டி தந்தாண்டி மச்சான் தந்தாண்டி கண்ணத்தில ஒண்ணு தந்தாண்டி. கொடிவிட்டு இலைவிட்டு ஆடுதடி காத்து, அது பட்டு இளமட்டு ஆடுதடி கூத்து. ஒரு பட்டு நான் சூடி புதுமெட்டு பாடி ஒரு காலம் செல்ல, சின்ன குயில் நாள் பார்த்து சொல்ல, கண்ணி எந்தன் காதோரம் இந்த தேன் பொங்கித்தான் வந்ததோ. கொடிவிட்டு இலைவிட்டு ஆடுதடி காத்து, அது பட்டு இளமட்டு ஆடுதடி கூத்து.
மலர் சிரிப்பு வண்டுகளின் துடிப்பு கண்டு கண்டு எனக்கு நெஞ்சு வர இனிப்பு விடியும் பொழுது காலை மேகங்கள் தெளிக்கும் பனியின் துளியில் இந்த பூமியும் சிரிக்கும் ஹோய் கொடிதட்ட இலைதட்டு பாடுதடி காத்து அது பட்ட இளமட்டு ஆடுதடி கூத்து முத்து மணி கலங்கு கட்டி ஆடுதடி ஆறுந்தான் பட்டி பட்டு சேலைக்குள்ளே அடங்குதடி ஊருந்தான் கவிஞன் கண்டான் ஆயிரம் கவிதை கொஞ்சும் கலைஞன் கண்டான் ஓவியம் கதைகள் சொல்லும் எல்லை எங்கு இருக்கு இல்லையடி கணக்கு கண்ணிரண்டு இருக்கு பாடவே நமக்கு எதையும் மறந்து ரெண்டு இளஞ்சிட்டு பறக்கும் இளமை பருவம் எங்கும் கொடி கட்டி இருக்கும் ஹோய் கொடி கட்டு இலை கட்டு பாடுதடி காத்து அது பட்ட இளமட்டு ஆடுதடி கூத்து ஒரு பட்டு நான் சூடி புதுமைக்கு பாடி ஊர்வலம் செல்ல சின்ன குயில் நாள் பார்த்து செல்ல கண்ணி என்று காதோரம் இன்பத் தேன் பொங்கித்தான் வந்ததோ கொடிதட்டு இலைதட்டு ஆடுதடி காத்து அது பட்ட இளமட்டு ஆடுதடி கூத்து செல்லா ஐயா வாரணுங்க இந்தாங்க ஐயா மோரு எங்க இந்த பிள்ளைய காணோம் ஐயா ஆட்டம் போடுற பிள்ளைங்க அப்படி இப்படித்தானுங்க இருக்கும் வயசு பிள்ளைக்கு ஆட்டம் வேண்டி இருக்கு ஆட்டம் மோர் நல்லா இருக்கு ஆட்டின கலப்பாக்கும் எங்க போய் சுத்திட்டார நீ இங்கதான்ப்பா இருந்தேன் ஏ செல்லா அப்பா சொல்லலையா நல்லா அப்பா என்ன இது இருட்டா இருக்கு அது சரி ராத்திரி அப்படித்தானே வந்துச்சு நல்லா அண்ணே ஊர் வந்துச்சு அறிவு கட்டவனே ஊரு வரலடா நாம தான் ஊருக்கு வந்திருக்கோம் யாரு கண்ட கண்ட நேரத்துல கண்ணுல லைட் அடிக்கிறது ஓ பொண்ணா என்ன காலையில போன மனுஷன் என்ன வீடு திரும்பலன்னு பார்த்தா இங்க விழுந்து கிடக்குறீங்களா என்னங்க எழுந்துறீங்க எழுந்து வீட்டுக்கு வாங்க குயில பார்த்து கூட்டிட்டு போமா ரெண்டு கையால தொட்டு தாலி கட்டின புருஷனை ஒத்த கையால தூக்கிட்டு போறா பாரு பொண்டாட்டி எனக்கு தான் கல்யாணம் ஆகல பாட்டிலோட சேர்ந்தே குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கோம் ஒரு பொண்டாட்டி மட்டும் இருந்துச்சுன்னா எப்படி நல்லா இருக்கும் அதனாலதான் சொல்றேன் நமக்கு ஒரு பொண்டாட்டி வேணும்னு உங்களுக்கு பொண்டாட்டி வேணும் அதான் பொண்டாட்டிய பொதுவில் வச்சுட்டியடாப்பா இந்நேரத்துல எவன்டா கல்யாணத்தை பத்தி பேசுறவன் யாரா அவன் சம்மன் இல்லாம ஆஜராகிறது ஏய் எங்களை பார்த்து கேள்வி கேட்டுட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி மல்லாக்கப்படுத்திருக்கிய நீ மட்டும் குனிஞ்சு படுத்திருந்த மிதிச்சிருப்ப எந்திரியா ஏய் கட்டின பொண்டாட்டிய உள்ள தனியா விட்டுட்டு நீ இங்க படுத்திருக்க ஏய் உள்ள போ டேய் போங்கடா போய் படுங்கடா எப்படி எப்படியா ஓ பொண்டாட்டி ஓ வீடு நீதான் உள்ள போகணுமே தவிர எங்களை போக சொல்றீங்க எப்படி எப்படி போறது அவளுக்கு 9 மாசம் தான் அதான் இங்க படுத்துக்கிட்டு இருக்கேன் உனக்கு கல்யாணம் ஆகியே 4.5 மாசம் தான் ஆகுது அது எப்படி உன் பொண்டாட்டிக்கு 9 மாசம் வரும் இவன் கேக்குறது நியாயம் தான் தட் இஸ் தி பாயிண்ட் படுத்துக்கலாமா பள்ளி கொண்டுட்டீங்களா நமக்கு கல்யாணம் 4.5 மாசம் ஆச்சு 9 மாசம் எப்படி ஆச்சு சொல்லுங்க சொல்லுங்க நீங்க சீனுங்க இப்ப பாருங்க பாருங்க வாயா ஏன் இப்ப பிடிச்சு நுங்கு நுங்குன்னு அடிக்கிற உனக்கு கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் ஆச்சு 4.5 மாசம்
உனக்கு கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் ஆச்சுமா? 4.5 மாசங்க. 4.5 மாசமும் கூட்டினா எவ்வளவு? 9 மாசம். வேற என்னையா? அவ வயிற்றுலயும் 9 மாசம் தான் வளருது. இப்ப கணக்கு சரியா போச்சே. போங்க, நான் படுத்து தூங்கணும். குடிச்சு விடுறா மறுபடியுமா? அந்த பாய் ஏமாத்தி பழம் கொண்டு வந்துட்டேன். அந்த பாய் சொல்லாதீங்கடா. நீங்க தின்னுட்டு தோலை கொடுங்க, மத்தத நான் பாத்துக்கறேன். அவன் பேச்சு கேட்காதே, பம்புல மாட்டிக்குவோம். இப்போ உனக்கு வேணுமா வேணாமா? சரி சரி குடு, பாய் முடி சாப்பிடு. ஐயோ, இந்த பாய் வரா போல இருக்குடி. சீக்கிரம் தின்னுடி, தின்னால தோலை காட்டி கொடுத்துருமே. இதுலதான் விஷயமே இருக்கு. நீங்க பயப்படாதீங்க, நான் பாத்துக்கறேன். வா போய் ஒளிஞ்சுக்கலாம். ஏய், இவன் யாரடி புதுசா வரா? இவன் தான் நம்ம ஊருக்கு வர புது இன்ஜினியர் போல இருக்கு. இவன் ஏன் பாதையை விட்டுட்டு இந்த பக்கம் வரா? அதானே. பாவம், அவனுக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். இப்ப பாரு என்ன ஆக போகுதுன்னு. அவரே பாவம் கீழே விழுந்து கிடக்குறாரு. பழம் எடுத்து கொடுறா, சாப்பிடுவாரு. விழுந்துட்டீங்கல்ல, பழமா சாப்பிடுங்க. ஒரு பழம் வேணாமா? சரி சரி, வேணாமா வேணாமா. தம்பி, ராயப்பாளையத்துக்கு வழி எப்படி? அது சரி, நீங்க யாரு? நான் இன்ஜினியர். இன்ஜினியரா? நம்ம ஊருக்கு இன்ஜினியர் வந்துட்டாரு. இன்ஜினியர் வந்துட்டாரு. அண்ணா இன்ஜினியர் வந்துட்டாரு. போச்சுடா. இந்த மனுஷன் எப்பவுமே கையும் கல்லுமா தான் இருப்பார் போல இருக்கு. நடக்குதா? எதையாவது ஒண்ணு கேட்கணுமே உள்ள. என்ன வைத்தியர, என்ன மருந்து அரைச்சிக்கிட்டு இருக்கீங்க? போச்சுடா. அண்ணே சுருட்டா புடிச்சிட்டு இருக்கீங்க. என்ன கண்ணாடி போட்டிருக்கீங்களா? மொத்தம் கூட ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டேங்கிறானே. டேய், எப்படா அந்த இன்ஜினியர் வர போறாரு? வருவாரு, உட்காரா. போய் கிளிக்கிற மாதிரி தான் உட்காரு. ஏன்றா கணக்கு கூட்டத்தை கூட்டியாச்சு, இன்னும் அந்த இன்ஜினியர் பேர்ல காணுமே. ஆமா, இந்த ஊருக்கு நான் புதுசா இன்ஜினியர் வர போறாரு. இவன் கொஞ்ச நேரம் இங்க இருந்தா இந்த கூட்டத்தையே குழப்பிடுவான். டேய் சிண்டு, இங்க வாடா. வரேன். வணக்கம் ஐயா. என்ன இன்னைக்கு ஊருக்கு புது இன்ஜினியர் வராருல்ல? அப்படியா? அவருக்கு உன்ன சமையல்காரனா ஏற்பாடு பண்ணிட்டேன். நீ போய் அந்த கணக்க பாரு, நான் இந்த கணக்க பாக்குறேன். போடா. சரி சரி, வாங்க தம்பி வாங்க. உங்களுக்கு தான் காத்திருக்கோம், உட்காருங்க. தம்பி உட்காருங்க தம்பி. என்னங்கடா சட்டையை கட்டாம குளிச்சுட்டு வந்திருக்கானு பாக்குறீங்களாக்கும்? நம்ம ஊர் தண்ணி பார்த்தோன்னு ஆசை வந்திருக்கும். அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார், அது வந்து அதான் தம்பி இந்த ஊரு. இந்த தண்ணிக்கு பயன்தான் அவன் ஊரை விட்ட காலி பண்ணி போயிட்டான். ஏதோ இருக்கிறவனாவது முடிச்சுட்டுன்னு தான் நானே கான்ட்ராக்ட் எடுத்து இந்த பாலத்தை கட்டி முடிக்க ஏற்பாடு பண்ணேன். இப்ப உங்களை பார்க்கும்போது சின்ன வயசா தெரியுறீங்க. பாலத்தையும் சீக்கிரம் கட்டி முடிச்சிருவீங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. உங்க நம்பிக்கை வீண் போகாது. ஐயா மாலைய போடுங்க. ஓ, நம்ம ஊருக்கு யார் வந்தாலும் முதல்ல போடுறது மாலை தானே. தம்பி, என்ன குறை இருந்தாலும் கூச்சப்படாம சொல்லுங்க, ஐயா தீர்த்து வைப்பாரு. நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. சரிங்க. சிரிச்சு முடிச்சிட்டியா?
ஏண்டா இந்த ஊர்ல எல்லாரும் என்ன இழிச்ச வாங்கி நினைச்சீங்களா? நான் யார் தெரியுமா? என்ஜினியர். அதுவும் மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கேன். ஏதோ போனா போட்டும், இந்த ஊர்ல வெள்ளம் வந்தா பாதை இல்லாம தவிப்பீங்களே, சீக்கிரம் ஒரு பாலத்தை கட்டி முடிச்சிடலான்னு வந்தா என்ன கூட தப்புதாங்க. நான் ஊருக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி 2 கழுதைங்க என்ன தண்ணியில விழ வச்சுட்டாளுங்க. ஆ. அந்த ராயர் என்னடானா என்ன பேச விடாம அவனே பேசிக்கிட்டு இருக்கான். நீ என்னடானா கத்தியை காட்டி மிரட்டுற. ஆமா நீ யாரு? நான் குக்கரு. ஆஃப்டர் ஆல் ஒரு சமயக்காரன். குக்கருங்க, குக்கரு. குக்கர் குக்கர். இப்பதான்டா புரியுது அந்த என்ஜினியர் எப்படி செத்தான்னு. அது வந்து இனிமே நீ வாயை திறக்க கூடாது. வாயை திறந்த அந்த என்ஜினியர் கிட்டே அனுப்பிச்சிருவேன். பி கேர்ஃபுல். ஏன்டா உசுறு போற மாதிரி கத்துற? இந்த கண்ணை விட்டு இந்த கண்ணை வாத்துற. எல்லாம் ஒரு பாதுகாப்புக்கு தான். என்னடா போலாது பாதுகாப்பு? நீ எல்லாம் ஒரு வைத்தியம். என்ற வைத்தியத்தை குறை சொல்ற. புதுசா ஒரு மருந்து கண்டுபிடிச்சு இந்த ஊரே நான் கலக்கல. என் பேர் தந்துணி இல்ல. சிரிக்கிற நக்கலடா பண்ற. ஊசரையும் எடுத்து போடுவேன். அரடா சுக்கு மிளகு திப்பிலி எல்லாத்தையும் கொண்டு வர. அங்க இங்க பாக்காத. அர சுக்கு மிளகு திப்பிலி மிளகு சுக்கு. அப்பா நீ வாடா. மன்மத நீலையவள் போயிட்டியா? என்னடி நமக்குள்ள ஒரு பந்தயம் வச்சுக்கோமா? சொல்லு. நான் 100 எண்ணி முடிக்கிற வரைக்கும் உன்னால தண்ணிக்குள்ள இருக்க முடியுமா? 100 எண்ண வரைக்கும் தரடி. நீ என்ன? நான் உள்ள போறேன். 1 2 3 4 5 6. டேய் எங்கடா கீதா? அக்கா தண்ணிக்குள்ள இருக்கு. 10 11. உனக்கு வேற வேலையே இல்லடி. இதுல வேற கணக்கு. விநாயகா, உன் மகிமையே மகிமைப்பா. அடடடடடடடா. ஏன்பா இப்படி அறகுறையா காட்டி என்ன ஒரு மாதிரியா பண்றது? இன்னும் கொஞ்சம் கொஞ்சம். விநாயகா, என்ன இம்சை பண்ற நீ? கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அப்படி மேல வரக்கூடாதா? அப்படியே உள்ளவே போயிட்டு இருக்கு. அதேதான். என்னடி இது தண்ணிக்குள்ள விளையாட்டு? பாடி போலாம். சரி சரி, தண்ணிக்குள்ள இருந்தா ரொம்ப நேரம் ஜரம் வரமாங்க போலாம். கொஞ்சம் கொஞ்சம் என்னடா இவன் இவ்வளவு நேரம் சாமி கும்பிடுறா? ஐயோ, காட்டி கொடுத்துட்டியப்பா. அக்கா நான் உன் கதையை பாத்துக்கிறேன், நீங்க இங்க இருங்க. வா விநாயகா, வா வா. என்ன வர வர உன் பவர் குறைஞ்சுக்கிட்டே போகுது. அத கொஞ்சம் விலாவரியா சொல்லக்கூடாதா? அது என்ன பவர்னு? பாத்தியா, இதான் செம்பரட்ட. ஏன்றா கணக்கு ஐயா, எல்லாம் சொல்லிட்டேல்ல? எல்லாம் சொல்லிட்டேனுங்க. இனிமே எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. ஏங்க, வேலைதான் ஒழுங்கா நடக்குதுங்களே, நாம எதுக்குங்க எங்க வீட்டுக்கு வாங்க போகலாம். அப்படிங்கிற? ஆமா. அது சரி. என்னடா பகல்லே கனவா? ஆமா ஆயிரங்க. அவர்தான் போயிட்டாரு. நான் வந்தா அவர் இருக்க மாட்டாரு. அது தெரிஞ்ச விஷயம் தானே. சரி சரி, நீ போய் சீக்கிரம் வேலையை பாரு. சீக்கிரம் ஆகட்டும். குட் ஈவினிங். சரி நீங்க போங்க. சிமெண்ட் எங்கடா கொண்டு போறீங்க? அத ராயரையாட்ட போய் கேளு. அவரையும் சேர்த்து உள்ள தள்ளிடுவேன்.
மத்தவன் எல்லாம் எங்கடா? அடி பலமா விழுந்திருக்கு, அப்படியே ஓடி இருப்பானுங்க. இன்ஜினியர் பையன் இல்லாதப்ப போய் எடுங்கடான்னா இருக்கும்போது போய் நொட்டிட்டு வந்திருக்கிறானுங்க. கணக்கு தடுத்தானு இல்ல, கலந்துக்க வேண்டியது தானே. போட்டாங்க போய் புண்ணாக்கு தின்னுங்கடா. டேய் புண்ணாக்குங்க, இப்படியே போய் தின்னாதீங்கடா, குளிச்சிட்டு தின்னுங்க. போங்கடா. அப்பா, இன்னைக்கு தான் ஒழுங்கா சமைச்சிருக்கான் போல இருக்கு. எனக்கு ஒண்ணும் காணும், இதுல ஒண்ணும் காணும். யாரு இது காலியா இருக்கு? திண்டு திண்டு, எங்கடா போன? பழம் சாப்பிடுங்க. என்ன கிண்டலா பண்ற? செம்பரத்தை தான் கொடுத்தான். ஊர்ல இருந்து வரும்போது உங்களுக்கு கூட கொடுத்தானாமே. அது எப்படி உனக்கு தெரியும்? அவன் தான் சொன்னான். புல்லாங்குழல் சத்தம் அவனேதான். பெரிய பழம் கொண்டாடாம போல இருக்கு. புடுற அவனை. புடிச்சா போச்சு. நிறுத்துறா. என்ன இன்னொரு பழம் வேணுமா? குடுப்படா, குடுப்பேன். பழம் மட்டுமா குடுப்ப? இப்ப எங்க இன்ஜினியர் கூப்பிடுறாரு, அவரு குடுப்பாரு உனக்கு பழம். மூஞ்சிய பாரு, மூஞ்சிய முக்கால மூஞ்சிய வச்சுக்கிட்டு இந்த லட்சணத்துல புல்லாங்குழல் வேற. ஒன்னே தீத்துருவோம் உன்னை. பெரிய கிருஷ்ண பரமாத்மா நினைப்பு இந்த ஊர்ல இவனுக்கு. டேய், அவன்கிட்ட என்ன பேச்சு? அவனை எடுத்துட்டு வா. சார் என்ன விட்டுருங்க சார், இதுக்கெல்லாம் காரணம் எங்க அக்கா தான் சார். உங்க அக்காவா? முதல்ல இவன் துணியை கழிட்டு. சார் இந்த ஒரு தடவை மன்னிச்சிடுங்க சார், இந்த மாதிரி பண்ண மாட்டேன் சார். சார் என்ன விட்டுருங்க சார். போடா, இனிமே என்கிட்ட வாலாட்டினா உங்க அக்காவுக்கும் இதே கைதான் சொல்லிடு. இந்த லட்சணத்துல இது வேற. ஏய் ஜூட்டா, ஜூட் மீனா, உன்னை பிடிச்சிடுவே. கீதா நீங்க மாட்டிக்க வேண்டிய இந்த கண்ணாடிக்காரங்கிட்ட நான் போய் மாட்டிக்கிட்டேன். நீ ஏன் அங்க போன? நான் அங்க போலனா அவன் வந்து எல்லாரும் இங்க உதைச்சிருப்பான். என்ன பாத்தீங்களா, நான் ஆம்பளை பையன், பரவாயில்ல. இதே நிலைமை உங்களுக்குன்னா கையில வாட்ச், கூலிங் கிளாஸ், டிப்டாப்பா ட்ரெஸ், டைம் கேட்டு மாடைக்கு பார்க்கலாம். ஏன்பா டைம் என்ன? கார்ல செருப்பே இல்ல உனக்கு, நீ எல்லாம் வானத்தை பாத்துக்க வேண்டியதானே. அப்புறம் எது கையில வாட்ச்? எனக்கு டைம் பார்க்க தெரியாதுன்னு நினைச்சு கிண்டல் பண்ணி பார்க்கலாம். எனக்கு டைம் பார்க்க தெரியாதுன்னு நினைப்பா உனக்கு. டைம் பத்தி உனக்கு தெரியுமா? அமெரிக்காவில இப்ப என்ன டைம் தெரியுமா? காலையில 6 மணி. ரஷ்யாவில சாயந்தரம் 7 மணி. ஜப்பான்ல நடு ராத்திரி 12 மணி. ஈராக்ல பொழுது விடியதோ விடியதோ எவன் கண்டான்? சிங்கப்பூர்ல நேரம் போறதே தெரியலையாம். ஆனா இப்போ நம்ம இந்தியா டைம். ஏய் சிண்டே, கோயிலுக்கு போலாம். போலாங்க. உங்களுக்காக எடுத்து வச்சிருந்தேன். இன்ஜினியர் சார், இவர்தான் எங்க ஊர்ல சக்தி வாய்ந்த ஐயனார். அப்படியா? நல்லா பாத்துக்குங்க. உருவத்தை பார்த்து பயந்துடாதீங்க. இவர் சாதாரண ஆளு இல்லைங்க, ரொம்ப பெரிய ஆளு. நாம நினைச்சதெல்லாம் நடத்தி வைப்பாரு. கும்பிட்டுக்குங்க. என்னடா உங்க ஊர் ஐயனார் சிரிக்கிறாரு? ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, ஏதாவது தப்பா பேசிருந்தா மன்னிச்சிடப்பா. மன்னிக்க மாட்டியா? இன்ஜினியர் சார் வாங்க சார், போயிடலாம் வாங்க. ஐயாவ பாரு அசந்தனாரு, ஐயனாரு கோவிலுக்கு எதுக்கு வந்தாரு? பொங்கலையோட காப்படும்
துடிக்குதோ இவர் போல பண்ணதான் துடிக்குதோ அடிமாறு இவர் பெரிய இந்தியரு இந்த ஐநாறு பிள்ளைய பார்த்தா அங்குடுவாரு ஐயார பாரு கதந்திரினாரு ஐயனாறு கோயிலுக்கு எடுத்து வந்தாரு ரொம்ப படிச்சாரு அந்த பாவம் இந்தியதுக்கு வந்து தலையிருக்காரு ஐயாவ பாரு ஐயனாறு கோயிலுக்கு எடுத்து வந்தாரு சம்பளை இல்லையடி பாரு அசந்து நின்னாரு ஐயனாறு கோயிலுக்கு எடுத்து வந்தாரு பொங்கலையோட காத்தடிச்சதோ இவர் போன கண்ணுதான் எலி துடிக்குதோ அடி அம்மாடி இவர் பெரிய இந்தியரு இந்த ஐநாறு பிள்ளைய பார்த்தா அங்கிடுவாரு ஐயார பாரு அசந்து நின்னாரு ஐயனாறு கோயிலுக்கு எடுத்து வந்தாரு ஐயார பாரு அசந்து நின்னாரு ஐயனாறு கோயிலுக்கு எடுத்து வந்தாரு ஏமா எங்க நம்ம மீனாவண்ணன் காணோம்? தம்பி நான் சொல்றேன்னு கோச்சுக்காத. அந்த ராயர் மக கீதா இருக்கிறாள்ல அவளோட சுத்திட்டு வர்றா. அவளுக்கு காலாகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா நல்லா இருக்கும். அப்பா அவ வந்துட்டா கண்டிச்சு வை. ஏமா இவ்வளவு நேரம் நீ இன்னும் சாப்பிடல? போய் சாப்பிடு. இத சாப்பிடுறேன்ப்பா. பாருமா, நீ அந்த கீதாவோட தான் சுத்திட்டு தெரியுறங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஆனா போயிட்டு சீக்கிரம் வரமாட்டேங்கிறியே. பாட்டி கோவிச்சுக்கிறது இல்ல? கோவிச்சுக்கிறாங்களா? நான் சாப்பிட்டு வரேன்ப்பா. போய் சாப்பிட்டோம்மா போ. நீனா அந்த ராயர் வீட்டுல இருக்கானா? வீட்டுல இருக்காருப்பா. ரெண்டா கணக்கு என்ன நோண்டிட்டு இருக்க? கந்தசாமி கணக்குங்க. கொடுத்த கடனை ஒன்னும் திருப்ப முடியல. அவனை வீட்டை விட்டு கலப்புவியா? இன்னும் ஒரு மாசம் போனா இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஆசீர்வாதம் பண்ணுவீங்கன்னா இருக்குடா மூலம் உனக்கு. ஆமா, புதுசா வந்திருக்க இன்ஜினியர் போய மும்முரமா பாலம் கட்டுறானாமல்ல அவன என்ன புள்ள இன்னும் தூங்கலையா இருக்கும்? நில்லையா, உனக்கு என்னையா பிரச்சனை? ஏயா கிணத்துல விழுந்து தற்கொலை பண்ண போற? என்ன ஆச்சு? அண்ணா அண்ணா என்ன விட்டுருங்கண்ணா. நான் உயிரோட இருந்தா ஒரே பிரச்சனை. நான் இந்த கிணத்துல விழுந்து சாப்பிட விட்டுருங்க. நீ செத்தா தாயா பிரச்சனை. என்ன பிரச்சனை? ரெண்டு பிரச்சனை. ஒண்ணு உன்னை எரிக்கிறதா இல்ல புதைக்கிறதான்னு. உன்னை எரிச்சா பிரச்சனை இல்ல, புதைச்சா ரெண்டு பிரச்சனை. உன்னை புதைச்ச இடத்துல புல்லு வளருமா வளராதான்னு.
புல்லு வளரலைன்னா பிரச்சனை இல்ல, புல்லு வளர்ந்தா ரெண்டு பிரச்சனை. அத மாடு திங்குமா திங்காதான்னு. மாடு திங்கலைன்னா பிரச்சனை இல்ல, மாடு தின்னா ரெண்டு பிரச்சனை. அதுல இருந்து மனுஷன் பாலை கறப்பானா கறக்க மாட்டானான்னு. மனுஷன் பாலை கறக்கலைன்னா பிரச்சனை இல்ல, கறந்தா ரெண்டு பிரச்சனை. கறந்த பாலை மனுஷன் குடிப்பானா குடிக்க மாட்டானான்னு. குடிக்கலைன்னா பிரச்சனை இல்ல, குடிச்சான்னா அவனுக்கு ரெண்டு பிரச்சனை. குடிச்சதுக்கு அப்புறம் அவன் உயிரோட இருப்பானா மாட்டானான்னு. எப்படி தத்துவம்? என்ன தத்துவம்? என்ன தத்துவம்? தத்துவத்தை அப்படியே துப்புறீங்க என்ன? இவ்வளவு தத்துவத்தை நீ கேட்டதுக்கு அப்புறமும் உன் முடிவை மாத்திக்கிறியா இல்லையா? இல்லன்னா இல்லையா? அப்ப நீ சாகிறதான் கரெக்ட். எப்படி? நீ உயிரோட இருந்தாலும் பிரச்சனை தான், இல்லைனாலும் பிரச்சனை தான். ஐயோ, என்ன மன்னிச்சுங்க, என்ன விட்டுடுங்க, என்ன விட்டுடுங்க. இனிமே நான் யார்கிட்டயும் வம்பு தும்புக்கு போக மாட்டேன், ஒழுங்கா இருப்ப. நீதான் எனக்கு நல்ல புத்தி கொடுக்கணும் சாமி. என்னடி ஆச்சு உனக்கு? நான் திருந்துட்டேன்டி. அப்ப நமக்கு வேலையே இல்லடா. அக்கா, அப்ப நான் தேங்காய் உடைச்சிருட்டா? சரி, உடைச்சிடுறா கண்ணா. ஏண்டி, இனிமே அந்த இன்ஜினியர் நம்ம விஷயத்துல தலையிடுவாங்க? நேத்து நம்ம படுத்து வச்ச பாட்டுக்கு இனிமே அவன் நம்ம பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டான். ஏக்கா, இது பாரு, உடைச்ச தேங்காவை நானே கொண்டு வந்துட்டேன். இங்க குட்டி போ, அதான் செம்பரட்டை. ஏக்கா, அங்க பாரு. ஏய், உன் மாப்பிள்ள வராருடி, கூப்பிடுறீ. இப்பதானே சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன். அதெல்லாம் ஒண்ணு சாமி கோச்சுக்க மாட்டாரு. யோ மாமா, இல்லையா? அவ்வளவுதான். என்ன மாமா, ஆண் எதிர கூப்பிடுறோம், அதுக்குள்ள ஓட பாத்தீங்க. உன்னையும் காணோம். அம்மா, வயசானவ ஒழுங்கா தபால் கொடுத்து விடுங்க. மாமா வேடாங்கிறோ, ஏதோ உனக்கு ஒரு பண்ண மேனுதான். அம்மா, உங்களுக்கு கையெடுத்து கும்பிடுறேன். எல்லா தபாலையும் நான் பிரிச்சு படிங்க. இது புது இன்ஜினியருக்கு வந்த தபாலுமா? இன்ஜினியருக்கு வந்த தபாலா? அப்ப ரொம்ப வசதியா போச்சு. நாங்க கொடுத்ததா நினைச்சுக்க மாமா. இத வச்சுட்டு என்னடி பண்ண போற? பூஜாரியில வச்சு சாம்பிராணி போட போறேன். போய் பைத்தியம், போட்ட லெட்டருக்கெல்லாம் பதில் வரலையேன்னு அந்த ஆள் புலம்புறத பார்த்து நாம சந்தோஷப்படணும், புரியுதா? அப்படியே அவன் தெரிஞ்சு வந்தாலும் அக்கா காலை புடிச்சுக்கிட்டு குடுத்துருமா குடுத்துருமான்னு கெஞ்சணும். அதுக்கப்புறம் தான் அக்கா குடுக்கணும். இல்லக்கா? கரெக்டா. சரி சரி, அவன் கிடக்குறான். இதுல என்ன எழுதிருக்குன்னு சீக்கிரமா பிரிச்சு படிடி. அவசரப்படாத, பொறுமையா படிக்கிறேன், கேளு. இது என்னடி இது? இங்கிலீஷ்ல எழுதிருக்கு. இத படிக்க அவன் தாண்டி வரணும். ஆரம்பத்துல இருந்தே பாக்குறேன், உங்க சிலிம்சத்துக்கு அளவே இல்லாம போச்சு. யாருக்கு வந்த லெட்டரை யாரடி படிக்கிறது? இனிமேலும் என் விஷயத்துல தலையிட்ட நடக்கிறதே வேற. ஜாக்கிரதை. உன்னை பாக்குற விதத்துல பாத்துக்கிறேன். பாக்க உங்க அப்பாட்ட போய் சொல்லலாம். பாடி போலாம். லோக், இந்த பாலம் கட்ட ஆரம்பிச்ச நாள்ல இருந்து எது வரைக்கும் நீங்க எந்த கணக்கையும் ஒழுங்கா மெயின்டைன் பண்ணவே இல்லை. என்னடா நான் மேலிடத்துல இருந்து லெட்டர் மேல லெட்டர் போட்டு குறையறான். இப்போ உங்களை பத்தி ஹெட் குவார்டர்ஸ்க்கு தெரிவிக்கிறதுக்கு முன்னாடி இங்க செத்து போன இன்ஜினியர் விட்டு போன ஒர்க் ஆர்டர் ஃபைல்ஸோ ரெக்கார்ட்ஸோ எப்படி காணாம போச்சுங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சுதான் ஆகணும். சார், அது வந்து Stop it. நீங்க எதுவுமே பேச வேணாம். உங்களை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். இந்த பாலம் கட்டுறது ஊருக்காகத்தான், அந்த கான்ட்ராக்ட்காரனுக்காக இல்ல. அண்டர்ஸ்டாண்ட்? பொழைக்க தெரியாதவன் என்கிட்டயே மோதி பாக்குறான். ஆமாங்க, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. லெஃப்ட் லெஃப்ட் லெஃப்ட். ஓ, என்னையா அது? லெஃப்ட் வாயா. மார்க் பண்ணிக்க. ஏ மீனா, ஓ, அங்க என்ன பண்ணிட்டீங்க? மொழ வசனம் இந்த தூரத்துல வேலையை எப்படி ஒழுங்கா வந்துட்டீங்க? பாருங்க. உன்னை அவ அடிக்கும் போது நினைச்சேன்டி, இந்த பாலத்தை அவன் சீக்கிரமா கட்டி முடிச்சிருவாங்க. அது பாத்தியா, போட்டோ எடுக்க மிஷின் மாதிரி செய்யல. சீக்கிரமா போட்டோ எடு. அவனை பார்த்து எனக்கு பயமா இருக்குடி. அவன் கிடைச்சாண்டி. இன்னைக்கு என்கிட்ட அவன் வம்பு தும்பு பண்ணா நான் ராயல் பொண்ணு நிரூபிச்சு காட்டேன். இல்லையா பார், நீ துணிவிட்டு நான் போட்டோ எடுக்க ரெடி. அவன் வரத்துக்குள்ள சீக்கிரமா புரியுடி. இது என்ன ஓட்ட மிஷா இருக்கு, இன்னும் கொஞ்சம் தள்ளி போ. சரியா தெரியுதா? இன்னும் கொஞ்சம் பின்னால போ. இப்பவாவது தெரியுதா? இன்னும் கொஞ்சம். இப்ப தெரியுதா? இன்னும் கொஞ்சம் போ.
ரொம்ப பலமா பட்டிருக்குங்க. மயக்கம் தெளிய 2-3 நாள் கூட ஆகுமுங்க. நெத்தியில பத்து போட்டிருக்கானுங்க. அந்த பத்து காயாம இருக்க அடிக்கடி நீர் விட்டு ஈரப்படுத்தணுங்க. தவற விட்டீங்கன்னா உயிருக்கே ஆபத்துங்க. நீங்க யாராவது பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டா ரொம்ப நல்லதுங்க. விவரம் தெரிஞ்சவங்க நீங்களே கொஞ்சம் பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டீங்களா ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆகட்டுங்க, வந்து பாத்துக்கிறேன். சரி, போயிட்டு வரட்டுங்களா? வாங்க. யோ வைத்தி ஐயா, நான் சொன்னதெல்லாம் கவனமா கேட்டுக்கிட்டேல்ல? மீறி ஏதாவது நடந்தது நம்ம ராயர் பொல்லாத ஆளு தொலைச்சிடுவாரு. எனக்கு அது கூட தெரியாதுங்களா? ஐயா வணக்கமுங்க. வைத்தியர, ஏனுங்க நம்ம இன்ஜினியர் பயலுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப மோசமா இருக்குதுங்க. அடிப்பட்ட காய ஆறதுக்கு 1 மாசம் ஆகுங்க. கணக்கு ஐயா நம்ம கணக்கெல்லாம் சொல்லிட்டே இல்ல? எல்லாம் சொல்லிட்டேனுங்க. அப்ப நாங்க வைத்தியம் பாத்துக்கிறோம், நீங்க கிளம்புங்க. ஐயா போயிட்டு வரணுங்க. வராத போயா. ஒரே வார்த்தையில வைத்திய ஊருக்கு அனுப்பிச்சிட்டீங்க. இனிமே அந்த இன்ஜினியர் கதி அதோ கதிதான். கண்டிட நான் பார்த்தது காலம் கருணையை கை சேர்த்தது. வானத்தில் எங்கு வைரங்கள் பூக்கும் தேமல்லி பூக்கள் அண்ணாந்து பார்க்கும் திருமகள் இவள் சுயவர தினமோ நீ முழுவதும் இளமையின் சுயமோ. கண்டிட நான் பார்த்தது காலம் கருணை கை சேர்த்தது. கிளியே உன் மழலை சொல் கேட்டு நெஞ்சில் ஒரு
பாட்டு மண் மீது சொர்க்கத்தை நீ காட்டு இரவே நீ கூறு நல்வாழ்த்து கண்டிட நாள் பார்த்தது பனி போன்ற இடவண்ணம் சேர்த்து நெஞ்சம் பசியாரவே தேனை ஊற்று இதழோடு என் ஆசை தீராது இது போதும் வேறேதும் கூடாது அது பாடும் கண்ணிட்டு விலகாது கடல் விட்டு அது போல் ஒரு பாடும் மாறாது காதல் கனிந்திட நாள் பார்த்தது காலம் கருணை கை சேர்த்தது வானத்தில் எங்கும் வைரங்கள் பூக்கும் அண்ணாந்து பார்க்கும் தலைவனின் கரம் தழுவிட வருமோ அது முதல் ஒரு புது யுகம் வருமோ லாலா 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 லாலா. அண்ணே அங்க ஆடுறது ஆனா பொண்ண அது ஆணும் இல்ல பொண்ணும் இல்ல. ஓ அதுவா? அது இல்லையா அலையிறிய? அது வெறும் நிழல். நிழல் நிஜமாகிறது இல்ல, எங்கேயோ ஒரு நிஜம் இங்க நிழல் ஆடுது. அண்ணே இந்த சாராயத்தை நான் உள்ள தள்ளிட்டேன்னா எனக்கு 4 பேர் பக்கபலமா வரும் எப்பிக்க. ஆமா, ஆனா சாராயத்தை உள்ள தள்ளிக்கிட்டே இருந்தீங்கன்னா 4 பேர் உன்னை தூக்கும்படியே ஆயிடும். ஐயோ பட்டம் இருக்கா சாரா இருக்கா? அறிவு இருக்காயா உனக்கு? சாராய கடையில கேட்கிற கேள்வி இது வைத்திருக்கலாம் இருக்கியா? சரக்கு இருக்கா அப்படின்னு மரியாதையா கேட்கணியா? யோ அது எனக்கு தெரியாதா? ஏயா பாட்டில வேணுமா கிளாஸ்ல வேணுமா? கிளாஸ்னா 2 ரூபா, பாட்டில்னா 4 ரூபா. ஐயா 4 ரூபா இருக்குங்க. கொண்டா கொண்டா. யோ இந்த கடைக்கு நீ முதலாளியா நான் முதலாளியா? நீங்களே ஓசியில குடிக்கிறீங்க, வர்ற கிராக்கி துரத்தி அடிச்சிருங்க போட்டுருக்க. கொண்டாங்கயா அண்ணே. அண்ணே என்ன இனிமே இவன் கடையில நான் குடிக்க மாட்டேன். இவன் மானஸ்த கடைக்கு வெளியில வச்சு குடிப்பியா? ஆமா. வா அடிவாங்கறதுக்குள்ள ஓடிடலாம். போங்கயா. அவமானம் ஆவு கிராக்கி. உட்காரியா, நான் நின்னுட்டே குடிக்கிறேங்க. ஓ இஷ்டம். நான் இல்லைன்னு சொல்லிடுன்னு. ஏன்டா நல்ல பொண்ணுல சொல்ல. அட என்னாச்சு பிள்ளைக்கு? வாபுள்ள இப்பதான் கீதா உன்னை பாக்க சொல்லி போட்டு போச்சு. என்ன பாக்க போனாளா? 2 நாள் அவையும் வீட்டு பக்கம் காணும்னு அவளை தேடிக்கிட்டு நான் இங்க வந்தேன். சரி சரி. 2த்துக்கு என்ன ஆயி போச்சோ? இன்னும் குறும்பு விட்டு போலையே. எத்தனை வாட்டி சொல்றது சைட்டுக்கு வராது? ஆமா, ஐயனார் கோயில் பக்கம் வந்தா ஆள் வருதுங்கிறீங்க, ஆட்டு மேடு களத்து மேடுன்னா அலறீங்க. வேற எங்க தயா வந்து உன்னை பாக்குறது? பார்க்காம இருந்தானே. பார்க்காம என்னால இருக்கவே முடியலையா? எனக்கும் அப்படிதான், உன்னை பார்க்காம இருக்க முடியல. ஆமா, அது என்ன கண்ணத்துல? இல்ல எங்க கிட்ட வர சொல்றேன். 2 பேரும் என்கிட்ட பசமா மாட்டிக்கிட்டீங்க. ஏண்டி இதான் என்ன பார்க்க வர லட்சணமா? நான் அப்பவே நினைச்சேன் இந்த பட்டணத்தாளு உன்னை வளைச்சு போட்டுருவான்னு. ஏக்கோ அப்ப உடனே ராஜ சொல்லி பஞ்சாயத்து கூட்டிட்டா கூட்டிடலாம். ஏண்டா உங்க அக்காவுக்கு முத்தம் கொடுத்ததுக்கா? ஆமா. பஞ்சாயத்தை கூட்டிடலாமா? பஞ்சாயத்தா கூட்டணும்? இதோ ராயரே வராத. மிதந்து வரும் தேன்மலரே காதல் ஓவியம்
ஏன் புள்ள எழுந்து வந்து சாப்பிடு புள்ள. வர வர நீ தூக்கத்திலே பாட ஆரம்பிச்சு போட்ட. 1.5 வயசை தாண்டி வந்ததா நானும், எனக்கு எல்லாம் தெரியும். ஆனா இந்த விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா அடுத்த நிமிஷமே அருவாள் எடுத்துக்குவாரு. அதுக்கப்புறம் அதை தடுத்து நிறுத்த ஆறாலையும் முடியாது. எழுந்து வந்து சாப்பிடு புள்ள. வா புள்ள. ரொம்பவே கோச்சுக்கிறியே. ஏதோ உனக்கு பிடிக்குங்கிறதுக்காக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்க. அதான் லேட். எப்படி இருக்கு? சுத்த பட்டிக்காடு மாதிரி இருக்கு. பாத்து சொல்லையா? உட்கார் சொல்றேன். எங்க ஊர்ல பொண்ணுங்க ஜீன்ஸ் மாட்டிக்கிட்டு மேல டிஸ்கோ பனியன் போட்டுக்கிட்டு ஷூ போட்டுக்கிட்டு டக்கு டக்கு நடந்து வந்தாங்கன்னா ஆஹா எப்படி இருக்கும்? அப்படி எதை மாட்டிக்குவாங்க? என்ன சொல்றேன்? ஆஃப் ஸ்கர்ட்ல ஆம்பளை மாதிரி மேல சட்டையை மாட்டிக்கிட்டு தலையை கோரி விட்டுட்டு அப்படியே ஸ்டைலா நடந்து வந்தாங்கன்னா போதும். இன்னொன்னு இருக்கு, கோச்சிக்கல என்ன சொல்றேன். சொல்லியா? ஸ்விம்மிங் ட்ரெஸ் அப்படின்னா பிரா ஜட்டியோட இருக்கிறது. நீ மோசமான ஆளியா? ஏய் கீதா நில்லு. கீதா அவன் ஏன் சொன்ன கீதா? ஏய் ஏய் கீதா நில்லு. கீதா தண்ணில இறங்காத. கீதா ஏய் கீதா கீதா நீங்க வாயா. கீதா தண்ணில விளையாடாத, முதல்ல வெளியே வா. பயமா இருக்குல்ல? ஆமா. அதுக்குதான் நீச்சல் கத்துக்கணும்னு சொல்றது. இந்த தண்ணிக்கு இப்படி பயப்படுறியே? இதே வெள்ளமா மாறி நான் செத்து போயிட்டேன்னு வச்சுக்கோ. என்ன தூக்குறதுக்காவது உனக்கு நீச்சல் தெரிய வேணாம். அதுக்குதான் நீச்சல் கத்துக்கணும்னு சொல்றது. நீ செத்துட்ட பிறகு எனக்கு எதுக்கு நீச்சல்? நானும் செத்துருவேன். நம்ம இன்ஜினியர் யாரா இருந்தா நமக்கு என்ன? ஏண்டா மச்சான், இந்த ராயர் பொண்ணு சமாச்சாரம் ஊர் பூரா பத்திக்கிட்டு எரியுது. குளிர்காய போறது இன்ஜினியரு. நமக்கு ஏன்டா வம்பு? சீட்டை போடுறா. டபுள் ஸ்ட்ராங்கா ஒரு டீ போடு. என்ன வைத்தியரே, இன்னைக்கு ஒண்ணும் பொழப்பு நடக்கலையா? எப்படியே இன்னைக்கு பொழப்பு கிடைச்சிருந்தா கசக்கிறேன். போச்சுடா, எப்பவுமே கிண்டல் உனக்கு. நம்ம சிண்டு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காப்ல. ஆமா ஆமா, அதுக்கெல்லாம் ஒரு முக ராசி வேணாமா? எப்படி நம்ம இன்ஜினியரு? அண்ணே வணக்கம். நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு அண்ணே. சாரி அண்ணே. வணக்கம் வணக்கம். இனிமே ஊருக்குள்ள கண்ணால பார்த்ததை எதையும் சொல்லவும் முடியாது, தேங்காயும் உடைக்க முடியாது. எப்பா பாவி, இதையாவது குடிப்போம். காளி வணக்கங்க. வா காளி, உனக்காக தான் காத்துட்டு இருக்கிறேன். என்ற மானத்தை காப்பாத்துறதுக்காக ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன். இருக்கட்டும். இப்ப அந்த இன்ஜினியர் போய பாலம் கட்டுற வேலையை விட்டு போட்டு என் ரூட்டுக்கு பாதை போட்டு இருக்கிறான். போன்ற பலம் என்னன்னு அவனுக்கு தெரியாது. பாவம், பொண்ணு ஆசைப்பட்டுருச்சு. மாப்பிள்ளைய மரியாதை கொடுத்து கூட்டிட்டு வாப்போ.
மாப்பிள்ளன்னு சந்தோஷப்படுறியா? இனிமேல் தான்றி அவனுக்கு சோதனையே ஆரம்பிக்க போகுது. வயசுலதான் வளர்ந்துட்டான்னு பார்த்தேன், மூளையும் நல்லா வளர்ந்துருக்கு. அதனால இனிமேல ரூம்குள்ள கூட்டிட்டு இருமா. போ. என்ன திறந்து விட்டு நுழைஞ்சிட்டு பாத்தியா? அதெல்லாம் பழைய பஞ்சாங்கம். பாத்தியா, முரட்டு பசங்க. நீ பூட்டி இருந்தா கூட வந்துருவாங்க. என்ன என்ன காலிக்கு தானே பண்றியா? என் பேரை சரியா சொல்றானே, நல்ல புத்திசாலி. ஆனா அடிங்களா இப்போவாது என்னை பத்தி புரிஞ்சிருக்கோம். வாங்க நாட்டாம, நானே உங்களெல்லாம் கூப்பிடலான்னு பார்த்தேன், நீங்களே எல்லாம் வந்துட்டீங்க. ஊருக்கு போக்கு காட்டி பேருக்கு பாலம் கட்டுறான் நாட்டாம. இவன் கவர்மெண்ட் கொடுக்கிற சிமெண்ட் எல்லாம் எடுத்து போட்டு சாம்பலையும் சாதியும் வச்சு பாலம் கட்டுறான். நானே உங்களெல்லாம் வச்சு பிடிக்கலான்னு பார்த்தேன், இப்ப மாட்டிக்கிட்டேன். வாங்க இன்ஸ்பெக்டர், சரியான நேரத்தில் தான் வந்திருக்கிறீங்க. ராயர், பாலம் கட்டுறதுல நீங்க பண்ண ஊர்ல தெரிவிச்சதே மிஸ்டர் கண்ணன் தான். பாத்தீங்களா, அந்த ராயர் பாலம் கட்டுறது எங்க பதிக்க வச்சிருக்காங்க. ராயர், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். அண்ணே அண்ணே, உங்க பேச்ச கேட்டு நான் காலகாலையில பல்ல வளைக்க தொலைச்சிட்டேனே. பல்லு வளர்க்கறது ஒரு பெரிய குத்த மாதிரி பேசுறியே. ஐயோ, எனக்கு பசிக்குது, வாங்க போலாம். கவலையே படாத, உன்ன மாதிரி எப்பாவது ஒரு தடவை பல்லு வளர்க்கறவனுக்காகத்தான் அண்ணம்மா ஆப்ப கடையை திறந்து வச்சிருக்கா. வயிற்று நடப்பி கூட்டு வரா. என்னதே அண்ணம்மா வயிற்றையா? அறிவு கட்டவன, அவ புருஷனுக்கு எனக்கு தகராறே உண்டு பண்ணிடுவோம் போல இருக்க. ஓ, வயிற்று நடப்பி கூட்டு வர நட. அண்ணம்மா பட்டு பட்டு நீ ஆப்பத்தை சுத்தி போடுற. ஈவினிங்குள்ள எங்க தலையை அடகு வச்சாவது உன் கடனை நாங்க செட்டில் பண்றோம். இது வரைக்கும் கொடுத்த ஆபத்துக்கு காசு நடக்காரங்க காணோம். சாயந்தரம் வந்து செட்டில் பண்றாங்க. செட்டில் மரியாதை இங்கிட்டு போயிடுங்க, இல்லன்னா நடக்காத சொல்லிட்டேன். அண்ணம்மா, அல்ப ஆபத்துக்காக எங்களை நீ பழச்சிக்காத. உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா தானே நான் வருவேன். இவர் வருவாரு, அவர் கூட நான் வருவேன். அண்ணம்மா அண்ணம்மா தேவதாசு, அண்ணம்மா தேவதாசு, அண்ணம்மா என்னங்க அண்ணம்மா எப்படி ஏதாவது பேசும்? எனக்கு ஒண்ணு சொல்ல. அப்ப பேரே சொல்லுவோம். அண்ணம்மா தேவதாசு, அண்ணம்மா தேவதாசு, அண்ணம்மா. அப்ப கருங்கிற வாசனை வருது. சும்மா சொல்லக்கூடாது. என்ன அண்ணம்மா கடை ஆப்ப இருக்குதே, படு சூப்பர் டேஸ்ட். உள்ள போகுது. ஏன் உள்ள போகாது? கைய கால புடிச்சு கடன் வாங்குறது நானு, முழுங்குறது நீயா? அட அது இல்ல. ஏன்ன ஆப்ப கடனை சாயந்தரத்துக்குள்ள அடைச்சிருன்னு அண்ணம்மா கிட்ட அவளை சாங்க சொன்னீங்களே, அது எப்படி? அடே, நேத்து ராத்திரி நாம என்ன பண்ணணும்? ஐயோ, ராத்திரி என்னெல்லாவோ பண்ணிருப்போம். அட போய் இங்க. நேத்து ராத்திரி நான் உன்னை எங்க கூட்டிட்டு போனேன்? கூத்துக்கு. என்ன கூத்துக்கு? ஹரிச்சந்திரா. அந்த ஹரிச்சந்திரா கூத்துல இருந்து உனக்கு என்ன தெரியுது? அதிக நேரம் பார்த்தா தூக்கம் வரும் தெரியுது. தூக்கத்திலே இருடா தூங்கு மூஞ்சி. ஹரிச்சந்திரா கூத்துல இருந்து ஒரே ஒரு தத்துவத்தை தாண்டா தெரிஞ்சுக்க முடியும். என்ன தத்துவம்? பொய் சொன்னாதான் இந்த உலகத்துல பிழைக்க முடியும். அப்படியா? ஆமா. நான் அதிகாரியா பொறுப்பேற்று இதுவரைக்கும் ஆன செலவுல இந்த பாலத்தையே கட்டி முடிச்சிருக்கலாம். ஆனா இங்க பாதி பாலம் கூட கட்டி முடிக்கல. இதுக்கெல்லாம் காரணம் அந்த கான்ட்ராக்டர் மட்டும் இல்ல, நீங்களும் தான். ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப குற்றவாளி ஆக்கிட்டீங்க. ஒருத்த செய்த குற்றத்துக்காக எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம்? நீங்களும் தான் காரணம். இதுக்காக இந்த பாலத்தோட கான்ட்ராக்டையே நான் கேன்சல் பண்ண போறேன். தயவு செய்து உங்க வாயால அப்படியெல்லாம் சொல்லாதங்க ஐயா. நாங்கெல்லாம் அந்த விவசாய கட்டவனை நம்பி மோசம் பண்ணது என்னமோ உண்மைதான். அதுக்காக பாலம் கட்டுறதை நிறுத்திடாதங்க ஐயா. மழை பெஞ்சா உங்களால தினமும் நிம்மதியா தூங்க முடியுமா? ராப்பகலா கஷ்டப்பட்டு அவன மாதிரி சில ராட்சசங்களுக்கு பலியாவது எந்த விதத்திலும் நியாயமா படல. அதனால இனிமேலாவது அவங்க கிட்ட கை கட்டி நிக்கிறத விட்டுருங்க. ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட், அந்த ராயர் பண்ற தப்புக்கு இவங்க எல்லாம் பலியாவது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை சார். திஸ் இஸ் மை பர்சனல் ஒப்பீனியன் சார். இவங்களுக்கே அந்த கான்ட்ராக்ட் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க தலைமை ஏற்று நடத்துனீங்கன்னா இவங்க முன்னிலையில கூட்டுறவு முறையில சாங்ஷன் பண்ணி தரேன். அதுக்கு கவர்மெண்ட் ரூல்ஸ் இருக்கு.
தேங்க்யூ வெரி மச் சார். சால்வ் சார் தான் சொல்லிட்டாருல, என்ன நாட்டாம சும்மா இருக்கீங்க? அதான் நாட்டாம, ஏதோ நாட்டாமன்னு பேருக்கு இருக்கிறேன். தத்து புத்துன்னு பேசுறேன்னு நினைச்சு எனக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்தா அது என்னால ஏத்துக்க முடியாதுங்க. இந்த ஊர்ல 4 எழுத்து நல்லா படிச்சவங்க அந்த 4 பேர் தான். இல்லை, தம்பி சொன்னதை கேட்டீங்கல்ல, அப்புறம் ஏன்ல பேசாம இருக்கீங்க? நம்ம ஊர் சார்பா வந்து பொறுப்பெடுத்துக்கங்க. அதான் நாட்டாமே சொல்லிட்டாருல்ல, அப்புறம் ஏன்டா தயங்குறீங்க? வந்து பொறுப்பை ஏத்துக்க வேண்டியதானே? மிஸ்டர் கண்ணன், ஊரையே ஒண்ணு சேர்த்துட்டீங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச். இன்னைக்கு நான் உனக்கு ஒரு விடுகதை சொல்ல போறேன். அதுக்கு நீ பதில் சொல்லிட்டேனா உனக்கு இன்னைக்கு 2 முத்தம். ஆமா, என்ன விடுகதை? தூரத்துல இருந்து பார்த்தா கருப்பா தெரியும், எடுத்து பார்த்தா வெள்ளையா தெரியும், இறங்கி பார்த்தா எவ்வளவுனே தெரியாது. ஆனா நீ அதை பார்த்திருப்பேன்னு நான் நினைக்கிறேன். அது என்ன? சொல்ல தெரியலையே. என்ன? அப்பா எனக்கு மட்டுமே கிடையாது. ஏய். ஆ? நீ கேட்டப்பெல்லாம் நான் முட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கேன். வந்த வேலை முடிஞ்ச உடனே என்ன விட்டுட்டு போயிட மாட்டேன்ல? விட்டுட்டு தான் போவேன். யோ, உன்னை இப்படியே கூட்டிட்டு போக முடியாது. பின்ன? தாலி கட்டி தான் கூட்டிட்டு போவேன். நான் பயந்தே போயிட்டேயா. பைத்தியம். போனவன் திரும்பி வரமாட்டானேன்னு கழுத்து போட்டிருப்பீங்க இல்ல? ஏன்றா என்ன அகத்தாலம் இருந்தா அந்த இன்ஜினியர் போய் பேச்ச கேட்டிருப்பீங்க. கல்யாணத்துல இருந்து உங்க கருமாதி வரைக்கும் அவனுக்கு பத்திரத்துல கையெழுத்த வாங்கிட்டு கடன் கொடுத்திருக்கான். ஞாபகம் இருக்குல்ல? இனிமேல் பாலம் கட்டுற வேலைக்குன்னு போனீங்கன்னா பள்ளத்துல போட்டு பாத்துருவேன், ஜாக்கிரதை. என்னடா நம்ம இன்ஜினியர் சாரு தனியா நிக்கிறாரு? ஊருக்காரனுங்க வேலைக்கு வர்றான்னுட்டு காலை வாரிட்டானுங்க. அதான் சார் சொல்லுவாரு, வாங்குற சம்பளம் தெரிக்கிற மாதிரி வேலை செய்யணும்னு. ஒண்ணு செய்வோம், நாம வேணா கலவையை கலந்து கொடுப்போம், சார் கட்டுவாரு. என்ன சார் சொல்றீங்க? சார் எங்கேயோ காட்ட வேண்டிய கோத்தை எங்க மேல காட்டி என்ன சார் பிரயோஜனம்? நாங்களும் உங்களை மாதிரி வேலைக்கு வந்தவங்க தான் சார். வீணா 1000 முறைச்சிக்காம சீக்கிரம் பாலத்தை கட்டி முடிக்கிற வேலையை பாருங்க சார். நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிடுறது இருக்கட்டும், ஊரை கூட்டிங்களே, என்ன முடிவு எடுத்தீங்க? ஊருக்காரங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமா அந்த ராயருக்கு தான் கட்டுப்பட்டு நடப்போம்னு சொல்லிவிட்டாங்க. அதுக்கு நீங்களும் கட்டுப்பட்டுட்டீங்கல்ல? ஏன்பா, நாமெல்லாம் உப்பு போட்டு தானே சாப்பிடுறோம். நீ சொல்றது எனக்கு புரியுது புள்ள. ஆனா அந்த ஊரோட நிலைமை கஷ்டம்னு வந்துவிட்டா எல்லாரும் அந்த ராயருடைய காலில் போய் தானே விழுகிறாங்க. மேற்கொண்டு கடனை வேற கொடுத்து எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கி வச்சிருக்கான் அந்த ராயரு. நாளைக்கு எல்லாரும் காலி பண்ணி போங்கடான்னு சொல்லிட்டா அவன் நம்ம புள்ள குட்டிகளோட எங்க போய் தங்குவாங்க? அப்படி பார்க்க போனா ஊருக்காரங்க சொல்றது எல்லாம் நியாயமா தான் படுது. அவ கிடக்குறா. ஊரோட ஒத்து ஓடு, நாட்டோட நடுவயிறுன்னு சும்மாவா சொல்லியிருக்காங்க? நீ சாப்பிடுப்பா, எனக்கு குழம்பு ஊத்துடி. இந்தா நீயே போட்டுக்க. ஏன்றா கணக்கு? ஐயா, ஊர்ல ஆட்டமெல்லாம் அடங்கி போச்சுல்ல? ஆமாங்க. காலி இருக்கும்போது நம்மளுக்கு என்ன கவலை? அவனுங்க பத்திரமே நம்ம கையில் தானுங்களா இருக்கு. இனிமே ஒண்ணும் பண்ண முடியாது. வா காலி, ஊர் ஜாதத்தையும் பார்த்துருவோம்.
யானை கிட்ட மோதனா போன கதி என்ன ஆகும்னு புரிஞ்சுக்க வேண்டாம். முட்டா பையன். எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தாலும் ராயரை ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு இப்போது புரிஞ்சுக்கிட்டியா? மலை கிட்ட மோதுனா மண்டதான் உடையும். இப்போ தெரிஞ்சுதா? ஊருக்கு உபதேசம் பண்ண வந்துட்டான். பாலங்கட்ட வந்தவன் பாலத்தோட நிக்கணும். அட பாவி, ஊரையே பாடையில வைக்க முடிவு பண்ணிட்டியாடா? நீ தூங்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். கீதா, இந்த நேரத்துல நீ இதுக்காக தான் வந்தேன். இதை திருடிட்டு வந்தேன். தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிடு. ஊர்ல இருக்கிற எல்லாரும் உங்க அப்பாவுக்கு பயந்துட்டு இருக்காங்க. நீயும் அப்படித்தான் இருப்பேன்னு நினைச்சேன். நான் உனக்கு ஆயிட்டப்புறம் அப்பா அம்மா சொந்தலாம் அப்புறம் தான். இருந்தாலும் இந்த விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா? எனக்கு ஒரு ஆபத்தை பத்தி நான் கவலைப்படல. ஆனா உனக்கு ஒரு ஆச்சுன்னு உயிரோட இருக்க மாட்டேயா? பைத்தியம், நான் மட்டும் நீ இல்லாம உயிரோட இருப்பேன்னு நினைக்கிறியா? எங்க கொஞ்சம் சரி. ஆட்டம் பாட்டத்தோட வரானுங்க. ஊரே உங்க பக்கத்துல அந்த இன்ஜினியர் பையனுக்கு காட்டத்தான் வந்துகிட்டு இருக்காங்க. ஓ ஐயா, ஆ நான் போய் அவங்கள என்னன்னு கேட்டு வேலைக்கு அனுப்பிச்சுட்டு வரேன். டேய், ஆட்டத்தை நிறுத்துங்கடா. என்ன நாட்டாம, இவனுங்கெல்லாம் கழனிக்கு அனுப்பலையா? அது அவங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோ. நீங்க சொன்னா குறைஞ்சிடுங்களோ? ஏய், எடுப்பு அதெல்லாம் அந்த காலம்டா. போய் ஒரு ஆயிர வர சொல்லு. உன்னை கவனிக்க வேண்டிய இடத்துல கவனிக்கிறேன்டா. ஏய், எல்லாம் நையாண்டி பண்ண வந்திருக்கிறீங்க. ஏன்றா கணக்கு, இவனு ஜாதகம் நம்ம கையில எல்லாம் இருக்கு. எடுத்துட்டு வந்து காமி. இதானே என்கிட்ட பத்திரமா இருக்கு. இத வச்சுக்கிட்டு தானே இவங்களெல்லாம் இத்தனை நாள் அடிமையாக்கி வச்சுட்டு இருந்தீங்க. கையெழுத்து போட்டதுனால எத்தனை நாள் ஏமாத்த முடியும்னு நினைக்கிறீங்க மிஸ்டர் ராயர் அவர்களே? இப்ப பாரு, இவங்க தலையெழுத்தெல்லாம் எப்படி மாத்த போறேன். இப்ப பாலத்துக்கு கான்ட்ராக்டர் யார் தெரியுமா? இந்த ஊர் மக்கள் தான். கட்டி முடிச்சதும் விழாவுக்கு அழைப்பு வரும். வந்து கலந்துக்க. வாங்கப்பா எல்லாரும். ஐயா, நம்ம வீட்டு விஷயம் எப்படியோ வெளியில போயிடுச்சு. நம்ம கண்ணெதுக்கு பத்திரத்தை கீழ்ச்சி போட்டான். இந்த நேரம் நம்ம கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது தான் நல்லது. என்ற முட்டிக்கால பார்க்க தைரியமில்ல பசங்களா? இன்னைக்கு என் மூஞ்ச பார்த்து பேச வச்சல. நீ பெருசா பண்ணோட அந்த பேடி பாய் பெருசா போயிட்டான்ல உனக்கு. ஏப்பா இந்த ஊர் ஜனங்களை எப்படி கொடுமைப்படுத்துறீங்க? இப்பதான் புரியுது ஏன் எங்க அம்மா சீக்கிரமா போயிட்டாங்க. புரியுது இல்ல? வேலி தாண்டணும் நினைச்சா வெட்டி கூறு போட்டுறான். ஆமா,
என்ன தம்பி இங்க உட்கார்ந்துட்டீங்க? வருத்தப்படாதீங்க. உங்களுக்கு ஏற்பட்ட இந்த அவமானம் இந்த ஊருக்கே ஏற்பட்ட மாதிரி. இந்த ஊர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நீங்க எவ்வளவோ பாடுபட்டீங்க. ஆனா அந்த படுபாவி உங்களை நடுத்தருவில் உணர்ந்து நிறுத்திட்டானே. கவலையை விடுங்க, வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். கவலைப்படாதீங்க இன்ஜினியர் சார், இந்த நிலைமைக்கு ஆளாக்குறாமல உண்டியல் பண்ணிடுறோம். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க கூடாது. தம்பி நீங்க வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். இப்ப நடந்ததை பத்தி கவலை இல்லை சார். நான் பொறுப்பேற்றுக்கிட்ட இந்த பாலத்து வேலை முடிஞ்சா அது போதும். அது கண்டிப்பா முடியும் தம்பி, அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. வாங்க, நடந்ததெல்லாம் மறந்துடுங்க. வாங்க உட்காருங்க. இனிமே நீங்க எங்க வீட்டுல பாருங்க அந்த அறையிலேயே தங்கிக்கலாம். என்ன அம்மா மீனா, என்னப்பா? தம்பிக்கு ஏதாவது சாப்பிடறதுக்கு ஏற்பாடு பண்ணுமா? சரிப்பா. சாப்பிட்டாளா? இல்லைங்கய்யா. ஏன்? ஏன்னு தெரியலங்கய்யா, 2-3 நாளா சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்குது. என்னன்னு பாக்குறேன். என்னடி சாப்பிடலையாமல்ல? ஒன்றரை கால தரையில பட வேணாம் தாண்டி மொசைக்கே போட்டான். நீ என்னன்னா காவாக்குள்ள காலை விடணும்னு ஆசைப்படுற. கப்பனை பத்தி தெரியும்னு நினைக்கிறேன். நீ பாடையிலேயே போகணும்னு நினைச்சாலும் என் பாதையில தான் போகணும். புரியுதா? சார் சார், ஏன் மௌனமா இருக்கீங்க? சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. அவன் என்னன்னு தெரியாம நான் மட்டும் இப்படி சாப்பிடுறது? சாருக்கு கீதாக்காவை பார்க்க முடியலல்ல, அதான். அட, நாங்க எதுக்கு இருக்கோம்? கீதாவை பார்க்கணும், அவ்வளவுதானே? அது உங்களால முடியுமா? அவங்க அப்பானால எவ்வளவு ஆபத்து வந்தாலும் என் உயிரை கொடுத்தாவது உங்க 2 பேரையும் நான் சேர்த்து வச்சிடறேன். இவரை பாத்துக்க, நான் போய் அவளை பாத்துட்டு வந்துடுறேன். கீதா, உன்னையும் அந்த ஆணையும் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குடி. இல்ல, நாங்க 2 பேரும் சேர மாட்டோமோன்னு எனக்கு பயமா இருக்குடி. அவள் இல்லாம என்னால இந்த உலகத்துல வாழவே முடியாது. இந்த மாதிரி தடங்களுக்கெல்லாம் பயந்துட்டா காதல் கல்லறைகளையும் உருவாக்காதடி. உங்க அப்பாவை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. நீ அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடாத. நீ உயிரை கொடுத்தாவது நான் உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறேன். போயிட்டு வரேன்டி. நான் நாளைக்கு வரேன்டி. முளைச்சு 3 விடல, அதுக்குள்ள நீ காதலுக்கு தூது சொல்ல வந்துட்டியா?
என்னாச்சு புள்ள உனக்கு? சரி தெரியுமா, அதான் அவன் சிநேகிது இந்த மீனா பொண்ணு. கணத்துல ஒன்று செத்து போச்சான். பாவம், கன்னி கல்யாணத்துக்கு முன்னாடி கட்டையில போயிட்டா. அப்படி என்ன கஷ்டம்னு ஊர்ல எல்லாம் பேசிக்கிறாங்க. உனக்கு ஏதாவது தெரியுமா? கண்ணை தரத்துக்கோ கருமாந்திரத்துக்கு போயிட்டு வந்துடுறேன். அவளுக்கு ஜாதகத்துல ஜலகண்டம் போயிட்டா. அழகரா, நான் வேணா அக்காவை பார்த்துட்டு வரட்டா? பார்த்துட்டு வரேன்னு போனவதான் சுடுகாட்டுக்கே போயிட்டா. என் வேலை முடியட்டும், நானே பாத்துக்கிறேன். வா போலாம். ஒரு பாட்டு படிச்சேன், தொட்டு குடிச்சு மன கூட்டில் அடைச்சேன். நெஞ்ச கதவை திறந்ததோ, மெல்ல சிறக விரித்ததோ, இன்று கொஞ்சம் கிளி எங்கே சென்ற பாத மறந்ததோ. பச்சை கிளிக்கு ஒரு பாட்டு படிச்சேன், தொட்டு குடிச்சு மன கூட்டில் அடைச்சேன். நீ குளிக்கும் தெப்ப குளம் தண்ணியில மல்லியப்பூ, வாசம் இல்லை இன்னும் சொல்லி வாடுதடி தாமரப்பூ. நீ குளிக்கும் தெப்ப குளம் தண்ணியில மல்லியப்பூ, வாசம் இல்லை இன்னும் சொல்லி வாடுதடி தாமரப்பூ. நான் நடக்கும் பாதையெல்லாம் ஊத்திருக்கு உன் சிரிப்பு, நாள் முழுக்க ஏங்க வச்சு வாட்டுதடி உன் நினப்பு. அடி ராசாத்தி செல்ல ராசாத்தி, நீ எப்ப வருவ உந்த மடியில என்னையும் வச்சு பாட்டு படிப்ப. பச்சை கிளிக்கு ஒரு பாட்டு படிச்சேன், தொட்டு குடிச்சு மன கூட்டி அடைச்சேன். பூட்டி வச்ச வீட்டுக்குள்ள பூத்த விழி நீரோட
காத்திருக்கும் பூங்கோயிலில் பாட்டு வரும் காத்தோட பூட்டி வச்ச வீட்டுக்குள்ள பூத்த விழி நீரோட காத்திருக்கும் பூங்கோயிலில் பாட்டு வரும் காத்தோட வாழ்க்கையில் ஒன்னிருந்தா வாழ்ந்துருவி உன்னோட இல்லையென்னா நிச்சயமா சேர்ந்துருவி மண்ணோட நீராசாவே சின்ன ராசாவே நீ என்ன பிரிஞ்சா ஒன்ன நினைச்சு எத்தனை ஜென்மமும் வந்து போறப்ப பச்சை கிளிக்கு நீ பாட்டு படிச்ச பக்கம் இருந்து நான் கேட்டு ரசிச்சு நெஞ்சம் உறவ மறக்குமா நம்ம உலகம் பிரிக்குமா என்றும் உன்னை விட்டு இங்கே இந்த ஜீவன் நிலைக்குமா பச்சை கிளிக்கு ஒரு பாட்டு படிச்சேன் பக்கம் இருந்து நான் கேட்டு ரசிச்சேன். ராத்திரி ஊத்துன மேட்ரு எப்படி? அது வந்து ஐயா பாத்தியாடா என்னது பெருசு இப்படி தலைதைக்கு ஓடுது? என் முன்னாடி உட்கார்றதுக்கு எவனுக்கு தைரியம் இருக்கு? என்ன தவிர கொண்டாயா கேர்ஃபுல்லர். திம்மல கொய்யா குடியரசிலிருந்து அனுப்பப்பட்ட ராக்கெட் நேற்று முன்தினம் கும்மிடிப்பூண்டி குளத்தில் தவறுதலாக இறங்கியது. இதைத்தான் செவ்வாய் கிரகம் என்று எல்லோரும் சொல்லிவிட்டார்கள். எருமை மாட்டை பார்த்த பிறகுதான் அது கும்மிடிப்பூண்டி என்று தெரிய வந்தது. மணமகன் தேவை அழகும் அறிவும் அந்தஸ்தும் அத நமக்கு இல்லையே. இல்லாத இது பொருந்தும். லைனை கிராஸ் பண்ணாத. அழகும் அறிவும் அந்தஸ்தும் இல்லாத ஒரு பெண்ணுக்கு மணமகன் தேவை. தகுதி தாலி கட்டக்கூடிய தைரியம். முகவரி 33 நொண்டிக்காரன் தெரு, கொலைகாரன் பேட்டை, அதிரடி நகர், சென்னை 903. பொண்ணு கிடைச்சிருச்சு, பொண்ணு கிடைச்சிருச்சு, பொண்ணு கட்சிச்சு, பொண்ணு கட்சிச்சு, பொண்ணு கட்சிச்சு. நீ ஏண்டா சொல்ற? பொண்ணு எனக்கு கிடைச்சிருச்சு, கட்டிக்க. சீக்கிரமா பட்டணத்துக்கு போக வேண்டிய ஏற்பாட பாரு. இந்த சான்ஸை நான் விட்டுட்டேன். இந்த ஜென்மத்துல எனக்கு கல்யாணம் நடக்காது. சார் வணக்கம். வணக்கம். கேட்டு தான் திறந்துருக்குல்ல, அப்புறம் ஏன் குச்சி வந்தீங்க? பழக்க தோஷம், வேற என்ன பண்ணுவோம்? நீங்க யாருன்னு எங்களை பார்த்து தப்பா கேட்டாதீங்க. நான் தான் தேவுங்கிற தேவதாஸ். நான் தான் ரங்குங்கிற ரங்கசாமி. நீங்க ஒரு இன்ஜினியர். இந்த ஊர்ல டீ கடை கட்டுறதுக்காக வந்திருக்கீங்க. குதிரை ஏறதுக்காக வந்திருக்கீங்க. மாடு மேய்க்கிறதுக்காக, பாலம் கட்டுறதுக்காக வந்திருக்கீங்க. அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா நாங்க பகல்ல வெளியே வரவே மாட்டோம். ராத்திரில தான் ராவடியே. அப்பதான் எங்க ஐட்டம் கிடைக்கும். சார், இந்த ஊர்ல துஷ்டனுங்க எண்ணிக்கை ஜாஸ்தியா போச்சு சார். அதனால நாங்க ஊரை காலி பண்ணிட்டு போறோம். போறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல முகத்தை பார்த்துட்டு போனா எங்களுக்கு புண்ணியமாச்சே அப்படிங்கிறதுக்காக உங்களை பாக்குறதுக்கு வந்தோம் சார். அண்ணே, சவுண்ட் கட் ஆகி போச்சு. ஒண்ணு சூசப்பட்டிருக்கையா? ஓப்பனா சொல்றேன் சார், எனக்கு வாழ்க்கை பிரச்சனை. கல்யாணம் ஆக போகுது சார். ஐயோ பாவம். கல்யாணம் ஆக போறது பாவமா சார்? நீங்க தான் சார் பார்த்து எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும். இது கை இல்ல. இது கைதான். இது கை இல்ல. சத்தியமா கைதான். இல்லையா? இது காலா நினைச்சிய தலைய வைக்கிறேன். நீங்களா பார்த்து 10, 20, 30, 40, 50, 60, 100, 150. ஏலமா விடுறேன். இது நீங்களா பார்த்து ஏதாவது கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நாங்க பழச்சுக்குவோம் சார். இந்தா அப்படின்னு கொடுத்தீங்களே, நீங்க ஒரு ஜென்டில்மேன் சார். நாங்க இன்னைக்கு வரைக்கும் இந்த ஊர்ல யாருக்குமே நல்லது பண்ணது கிடையாது. இந்த ஊர்க்காரங்க எல்லாருமே ராயரை எதிர்த்து ஒண்ணும் பண்ண முடியல சார். அவங்களால செய்ய முடியாத நிச்சயமா நான் செஞ்சு கேட்ட போறேன் சார். என்ன பண்ண போறதா உத்தேசம்? அந்த ராயரை டிராயர்ல மலைய விடுவேன். அது எப்படி? குளத்தங்கரையில உட்கார்ந்துக்கிட்டு போற வர பொண்ணுங்களை பாத்துக்கிட்டே இரு. உனக்கு அலங்காரம் பூ மட்டும் தான் கிடைக்கும். ஆனா நிச்சயமா இந்த ராயர் பாளையத்துல இருக்கிற வரைக்கும் உனக்கு ஜோடி பொண்ணு மட்டும் கிடைக்கவே கிடைக்காது. நேரம் மாறி டீ கடைக்கு போய் டெய்லி பேப்பரை பாரு. சீக்கிரமா பட்டணத்துக்கு கிளம்புறதுக்கு வழிய பாரு. பிள்ளையாரப்பா, என்ற வீட்டுல பொருளெல்லாம் அடிக்கடி காணா போகுது. நீதாப்பா கண்டுபிடிச்சு கொடுக்கணும். எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு கொடுத்துட்டேன்னா உனக்கு 108 தேங்காய் உடைக்கிறேன். நீதாப்பா காப்பாத்தினேன்னு.
காத்து இருக்கிறதுல கூட ஒரு சுகம் இருக்கதான் செய்யுது. நீ நேர்ல பாக்குறத விட போட்டோல தான் ரொம்ப அழகா இருக்க. அதை அப்படியே பாத்துக்கிட்டே இருந்துட்டேன். அதான் லேட் ஆயிடுச்சு. அப்ப அதையே கட்டிக்க. அது கூட நான் குடும்பம் எப்படி நடத்த முடியும்? விளையாடினது போதும். கோயிலுக்கு போயிட்டு வந்து 1/2 மணி நேரமா உட்கார்ந்துருக்கேன். இந்தா இந்த குங்குமத்தை எடுத்துக்க. சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்ட? உனக்காக வேண்டிக்கிட்டேன். நான் கூட கோயிலுக்கு தான் போயிட்டு வந்தேன். நீ கோயிலுக்கு கூட போறியா? நினைச்சது நடக்கணும்னா போய்தான் ஆகணும். என்ன வேண்டிக்கிட்ட? நான் காதலிச்ச பொண்ணு மனைவியா வரணும்னு வேண்டிக்கிட்டேன். நிஜமா? நிஜமா? சத்தியமா? சத்தியமா. பாப்பா பார்த்தோன்னே பொட்டு வைக்காம ஓடுற. எங்க அப்பனை பார்த்தா தாலி கூட கட்டாம ஓடுற போல இருக்கு. வாங்க 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 வணக்கம் வணக்கம். வாங்க வந்து உட்காருங்க. பரவாயில்ல பரவாயில்ல. ஏய் குப்புசாமி, சீக்கிரமா ஒரு கோல இளநீ போட்டு கொண்டு வாடா. நாட்டாம உங்க உண்மையான உழைப்புக்கு நல்ல பலன் கிடைச்சிருக்கு. நாளைக்கே நீங்க பாலத்தை திறக்கலாம். ஐயா, காலங்காலமா நாங்க கண்ட கனவு நினைவானது காரணமே தம்பி தாங்க. எங்க எல்லாருக்கும் ஒரு ஆசை, அந்த பாலத்தை தம்பி கையாலே திறக்க வைக்கணுங்க. நியாயமான ஆசை தான், தாராளமா திறக்கட்டுமே. அப்படிங்களா? டேய், ஏன்டா நின்னுகிட்டு இருக்கீங்க? ஐயா தான் உத்தரவு கொடுத்துட்டாங்கல்ல, போய் அம்மன் கோயில் அலங்காரம் பண்ணுங்க. விழாவை ஜாம் ஜாம்னு கொண்டாடிடுவோம். தம்பி, உங்களுக்கு நாங்க எப்படி நன்றி சொல்றதுன்னே புரியலங்க. இதுல என்ன சார் இருக்கு? எல்லாரும் ஒத்துழைச்சீங்க, அதனால பாலத்தை சீக்கிரமா கட்டி முடிச்சோம். வாங்க வாங்க வந்து உட்காருங்க. அக்கா, ஐயனார் கோயிலுக்கு வந்திருக்கா. சார் உனக்காக காத்துட்டு இருக்காருக்கா. வாடங்க வாடங்க. யார பக்கம் வந்த சொல்றேன். சொல்ல மாட்டேன். யார பக்கம் வந்த? மணக்கையில சீரா நீங்களா? பையனை ஒண்ணு இல்ல, ஐயா பாக்கணும்னாங்க, அதான் கூட்டு போறேன். வரட்டுங்களா?
காப்பாத்துங்க சார், இவரை விட்டுடுங்க, வாங்க சார் போலாம். ஏண்டா பையனை உங்க ஐயா பார்க்கணும்னு சொன்னாரா? இந்த கோலத்துல போய் சொல்லுடா, பையன் வரமாட்டான்னு. தாயி அன்போட கை நிறைய அள்ளி தருவா, காலம் கட்டி முடிச்சோம், வாழ்வை எட்டு கொடுத்தோம். ஒட்டு மேல ஒட்டு வச்சு புள்ள பூ போட்ட சேலை கட்டி போறவங்க பூ பறிக்க கூட நானும் வரேன் தேர்ந்தெடுக்க. நாள் குறித்து பார்த்து வச்சு மச்சான் ஊரையெல்லாம் பார்க்க வச்சு தாலி ஒண்ணு நீ கொடுக்க நானும் கூட வாரேன் பல்வேறிக்க. ஆமாமா ஆமாமா ஆசைகள் கொழுது கும்மாளா, நாசி கங்குனி சித்திர போச்சு, மாமன் கண்ணுற நித்திர போச்சு, ஈராத மோகத்து நாரத்தியா கொதிக்குது என்னோட மூச்சு.
முடியாது காதலை தடுக்க முடியாது ஆசை இருக்க வேலையில் வச்சு மூடி மறைச்சவ கிடையாது வாசக்கதவ தாழ்வோடு நீதி கதைய நீ கேளு ஆசை எனக்கு கோடி இருக்கு வாடி உனக்கு புரியாது அன்போட கை நிறைய அள்ளி தருவா காலம் கட்டி முடிச்சான் வாழ்வை எட்டு குடிச்சான் பாலங்கட்ட வந்த இப்ப பரலோகம் போறத நினைச்சா பரிதாபமா தான் இருக்கு. என்ன பண்றது, உன் ஜாதகம் விட்டுட்டேன். எங்க பரம்பரையே ரொம்ப மோசமானது. ஒண்ணு எதிரி வாழணும், இல்ல நாங்க வாழணும். இப்ப நீ எனக்கு எதிரி, உன்னை விட்டு வைப்பனா? உனக்கு எதிரியா இருக்கிறதால நான் வேணா சாகலாம், ஆனா என்னைக்கு நியாயம் சாகாது. அத முதல்ல தெரிஞ்சுக்க. அப்போ உன் பக்கம் நியாயம் இருக்குங்கிற. எலின்னு நினைச்சுதான்டா அவனை விட்டு வச்சேன். நீ என்னடா புலியா மாறிட்டு இருக்கிற. நான் சிங்கங்கிறது உனக்கு தெரியாதுல்ல. என்னடா நியாயத்தரசங்கெல்லாம் ஓடி வருது. எந்த பக்கம் கண்ணா இருக்குன்னு பாத்துருவோம். அப்படியே இல்லைங்கடா, வேட்டு வச்சிருக்கிறேன், வெடிச்சா போறீங்க. இது என்னங்க அநியாயம்? அவர் இந்த ஊருக்கு நல்லதானங்க செஞ்சாரு, அவருக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? வேண்டாங்க, தயவு செய்து விட்டுருங்க. வாய் மூடுங்கடா. எனக்கே நியாயம் சொல்ல வந்துட்டானுங்க. அவன் தள்ளிட்டு போனது உங்க பொண்ணு இல்ல, ஏன் பொண்ணு. அந்த தண்டனை அனுபவிக்கிறதுக்கு தான் வேட்டு வச்சிருக்கிறேன். அது வெடிச்சு அவன் துண்டு துண்டா போகணும், அத பார்த்து நான் ரசிக்கணும். உன் பொண்ணு அவனை விரும்புறதுனாலதான் அவளை கூட்டிக்கிட்டு போனான். இப்ப அவனை துண்டு துண்டா பாக்கணும்னு ஆசைப்படுறியே, பின்னால உன் பொண்ணுக்கு எது என்ன ஆகுங்கிறத நினைச்சு பாத்தியா? பத்தின்னு வந்தா தோத்த போடலாம், பா புண்ணியம்னு வந்தா 5 10 கொடுக்கலாம். இவன் என்னையே பதம் பார்க்க நினைக்கிறான். சும்மா கேப்பனா இவனுக்கு நியாயம் கேட்க வந்துட்டீங்களா? தப்பு தப்பு. பரவக்குதான் பாலம் போட்டான், காலி அவன்கிட்ட வாங்கி கட்டிக்கிட்டேன். இன்னும் இன்றைய அழுக வேண்டி இருக்கு. ஒண்ணு பண்ணிடாதீங்க. விசுவாசமா இந்த கழுதைக்கு இல்லையாடா? எங்களை மன்னிச்சிருக்கப்பா. தயவு செஞ்சு ஒரு பேச்சுப்பா. அன்னைக்கு இவன் வந்தப்ப ஜோரா கை தட்டுனீங்க, இன்னைக்கு இவன் போறதுக்கு முன்னாடி ஜோரா கை தட்டுங்க. தட்ட மாட்டீங்களாக்கும். அவன் போனதுக்கு அப்புறம் தட்டலான்னு பாக்குறீங்க, அதுவும் சரிதான்.
இருக்கேன்டா. ஏய். ஆ. ஆ.